ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா கேக். அதுக்கு தேவையான பொருள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு கப் மைதா, ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு கப் மில்க், ஒரு கப் நாட்டு சக்கரை, 3 ஸ்பூன் பூஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது 2 செவ்வாழை பழத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் பூஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், இது வந்து டேஸ்ட்டுக்காக. இப்போது வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே பால் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நட்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் சால்ட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பேட்டரை வச்சிட்டதுக்கப்புறமா மூடியில் கேஸ் செட்டோ விசிலோ போடக்கூடாது. 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள்.